Hi, hello, welcome to Encore Photoshop. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா adobe InDesign பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க Encore Photoshopக்கு. adobe InDesign வந்து எதுக்காக யூஸ் பண்றதுன்னா மேகசின் ரெடி பண்றதுக்கு, நியூஸ் பேப்பர்ஸ் ரெடி பண்றது, ப்ரௌசர்ஸ், கேட்டலாக் ரெடி பண்றதுக்குலாம் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதிலே போட்டிருக்கு பாருங்க. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதாகும். வாங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். நியூ பேஜ் ஓப்பன் பண்ணுறது. சைடில் பாருங்கள், வித் ஹைட்டு பேஜஸ்லாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பேஜஸில் வந்து எத்தனை பேஜஸ் வேணுமோ அதை ஃபீட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் நம்பர் வந்து எந்த பேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். காலம் வந்து இதை பாருங்கள், 1 வச்சுக்கோங்க பேஜஸ் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு 1 வச்சுக்கலாம் பேஜ். இதையும் 1 வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். பேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் டூல்ஸ் வந்து பேசிக்காக எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையும் இருக்கிற மாதிரி தான். ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், கோரல்ரா இருக்கிற எல்லா டூல்ஸும் தான் இதில் சேம் தான். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் நிறையா எஃபெக்ட்ஸ் கொடுத்ததுனால நீங்கள் வந்து மேகசின்ஸ், இது கேட்டலாக், ப்ரௌசர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள், இது வந்து இமேஜ் பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸ் ஹோல்டரில் எதுக்குன்னா, நம்ம கண்டென்ட் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுக்கிட்டு இமேஜுக்கு மட்டும் ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த இமேஜ் நமக்கு கிடச்சோன்னே அங்கே வந்து நம்ம இமேஜை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர்ஸ்லாம், மேகசின்ஸ்லலாம் இது மாதிரி தான் பண்ணுவாங்க. இமேஜுக்கான ப்ளேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ கண்டென்ட் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அதுக்குள்ளே தான் டைப் பண்ணிக்கலாம். மற்ற சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி கிளிக் பண்ணி நம்ம டைப் பண்ண முடியாது. இப்போ கண்டென்ட் டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இமேஜ் வந்து இல்லை ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற இமேஜை நீங்கள் கொண்டு வாங்க. பெரிய இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் வரும். நீங்கள் எந்த மாதிரி இமேஜ் சைஸை பொறுத்து நீங்கள் அந்த பாக்ஸை பெருசாக்கிங்க. இமேஜ் ப்ளேஸ் ஹோல்டர அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இமேஜ் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இமேஜ் வந்து கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே உட்காரும். பாருங்கள், திரும்பி செஞ்சு காமிக்கிறேன். பாக்ஸை கொஞ்சம் பெருசாக போட்டுக்குங்க. வித் ஹைட்டு கூட டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் மேலே வச்சு வித் ஹைட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கரெக்டாக நீங்கள் எந்த இமேஜ் ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜோட வித் ஹைட் பார்த்துட்டு இங்கே வந்து கரெக்டாக கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் க்ரியேட் ஆகிடும். இப்போ அந்த இமேஜை ப்ளேஸ் பண்ணி வச்சிங்கன்னா இமேஜ் ப்ளேஸ் ஹோல்டரில் அந்த இமேஜ் உங்களுக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடும். பாருங்கள், இமேஜ் உங்களுக்கு கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ டெக்ஸ்ட் டைப் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்குங்க.
வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து சொல்லலாம். மற்ற சாஃப்ட்வேர்ஸில் இருக்கிற மாதிரி தான் லேஅவுட்டு, டைப்பு, ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து மாஸ்டர் பேஜஸ், நன் பேஜஸ் பார்த்துக்கலாம். இது எதுக்காகனா நன்றுன்ற இங்கே இருக்கு இல்லைங்களா, ஏன்ற போட்டிருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ், ஒரு புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்னு வச்சுக்கோங்க. ஏ மாஸ்டர்ன்றதை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா, அதாவது பாருங்கள், ஒரு புக்கு இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோன்னா நீங்கள் இதுக்காக நியூ பேஜ் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபைலில் போய்ட்டு டாக்குமெண்ட் செட்டப் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிரிண்ட் பேஜஸ் வேணுமா, மொபைலாக, நம்பர் ஆஃப் பேஜஸ் எத்தனை வேணும்ன்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் பேஜஸில் இதை வந்து A4 ஷீட்டாக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், மாற்றிக்கிறேன். இது வந்து ஓரியன்டேஷன் பேஜ் A4 ஷீட்டை லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா, போர்ட்ரேட்டில் வேணுமா நம்ம செட் பண்ணிக்கலாம். கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா பேஜ் கிரியேட் ஆகிடும். இதை பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் கவர் பேஜ், இது செகண்ட் இது ஃப்ரண்ட் பேஜ். இது புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா வர லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேஜ். நியூ கொடுத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒரு புக்கை ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குமோ ஃப்ரண்ட் பேஜ், இது ஓப்பன் பண்ண பிறகு வர பேஜ். இதுதான் புக்கு. க்ளோசிங் பேஜும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு புக் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிரியேட் ஆகும். பாருங்கள், இப்போ நியூ லேயர் கொடுத்தீங்கன்னா திரும்பி இது வந்து புக்கோட க்ளோசிங் பேஜ். இது ஃப்ரண்ட் கவர் பேஜ், இது சென்டரில் 2 பேஜுக்குங்கான இது வந்து க்ளோசிங் பேஜ். இது நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். செகண்ட் இதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். இன்னும் நிறையா இருக்குது மாஸ்டர் பேஜஸ் பற்றி, அதை அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ அந்த பேஜ் நான் டிலீட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், திரும்பி சிங்கிள் பேஜ் எடுக்கிறேன். திரும்பி பேஜ் டாக்குமெண்ட் செட்டப்பில் போயிட்டு கட்டஸ்ன்றதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, மார்ஜின்ஸ் க்ரியேட் பண்ணுறது. எத்தனை மார்ஜின்ஸ் வேணும் அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட் டாப் பாட்டமில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் நோத்திக்கலாம். அதை பாருங்கள், இந்த சைடுக்கும் டிஃப்ரென்ஸை. திரும்பி டாக்குமெண்ட் செட்டப்பில் போயிட்டு பண்ணிக்கலாம். கட்டஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதில் தான் ஓப்பன் பண்ண முடியும், டாக்குமெண்ட் செட்டப்பில் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி க்ரியேட் நியூ கொடுங்க. இப்போ திரும்பியும் நியூ பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். கட்டஸ் தான் வந்துருச்சு பாருங்கள். கட்டஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பேஜை பிரிக்கிறது தான். டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதுக்காக பிரிக்கிறது. எத்தனை பேஜ் இது வேணால் பிரிச்சுக்கலாம் நீங்கள். இதில் பாருங்கள், இது வந்து பிக்சல்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம்.
பாருங்கள் கட்டர்ஸில் வந்து என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். ப்ரிவியூ ஆன் பண்ணிக்கிறேன். பேஜஸ் வந்து நான் இங்கே ஒரு 10 கொடுத்துக்கிறேன். காலம் அண்ட் கட்டர்ஸ் பாருங்கள் 1 தான் இருக்குது. இதில் வந்து ஒரு 3 வச்சுக்கலாம். 3 வச்சுக்கிட்டு இது காலம் அண்ட் கட்டரோட ஸ்பேஸ் இது 12 பிக்சலுங்கிறது. இப்போ கிரியேட் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு பேஜ் 3 பிரிச்சாச்சு. 10 பேஜஸும் கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். பாருங்கள் 10 பேஜஸ் கிரியேட் ஆகிருக்கு. இங்கே வந்து நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டுக்குங்க ஃபுல்லாக அந்த ஸ்பேஸில் போட்டு இப்போ டைப் பண்ண ஆரம்பிங்க. பாருங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு வார்த்தை அந்த கேப் தெரியும். பாருங்கள் இப்போ நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நியூஸ் பேப்பரில் எப்படி இருக்குமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர்ஸ், ப்ரௌஷர்ஸ், புக்ஸ் இதெல்லாம் டைப் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கெலாம் இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. InDesign சாஃப்ட்வேர் தான். இதில் பண்ணிங்கன்னா உங்கள் வேலை ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி புக்ஸ்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது 3 காலம்ஸ், 4 காலம்ஸ், 2 காலம்ஸ் அது மாதிரியே பிரித்து போட்டுக்கலாம் புக்ஸை பிரிக்கிறதுக்கு. பிரிண்ட் ப்ரிவ்யூ காமிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன்ஸ் பற்றி பார்க்கலாம். InDesign பற்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு தரீங்களோ அந்த அளவுக்கு என்னால் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி போட முடியும். ஸோ மறக்காமல் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கோர் ஃபோட்டோஷாப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் திரும்பி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.